என் பேர் லாவண்யா. நான் கவின்கலை கல்லூரியில் 2ஆம் மாணவியாக நான் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஊர் வந்து மதுரை. இங்கே செம்மொழி பூங்கால இது வந்து 2வது வருஷமா இந்த கண்காட்சி வந்து ஓவிய கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் நடந்துச்சு. பட் 100க்கு குறைவான ஆர்டிஸ்ட் தான் பங்கேற்றனால என்னால் அங்கே பங்கேற்க முடியல. இப்போ வந்து 500க்கும் மேலே 525 பேர் வந்து ஆர்டிஸ்ட் மட்டுமே பங்கேற்றிருக்காங்க. 1000க்கு மேற்கண்ட ஓவியங்கள்லாம் இங்கே இருக்கு. இப்போ வந்து ஆர்டிஸ்டே நிறைய பேர் வந்து பொதுமக்கள் மாதிரி உலா வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் 500க்கும் மேல வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறனால எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஓவியமே நிறைய இருக்கு. ஹாய், என்னோட பேர் வந்து விஷ்ணு பிரியா. நான் பண்ணியிருக்க ஆர்ட் வந்து டாட் மண்டலா. இது நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் ரொம்ப லோன்லினஸ் இருந்தேன். நான் ஜாப் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ வந்து நான் ஜஸ்ட் யூடியூப்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சிது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஸோ நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது தான். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சேலஞ்ச் மாதிரி கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ இந்த லெவலில் வந்து நான் வந்திருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் எக்ஸிபிஷன் ஓவிய சங்கமம்ல. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்னோட பர்சனலைஸ்டு பீசஸ் தான். இதெல்லாம் மோனோக்ரோம். இது வந்து மோனோக்ரோம். எனக்கு வந்து மோனோக்ரோம் கலர்ஸ் வந்து மெயினாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணேன். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு 3D இல்யூஷன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மைண்டில் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ், ஆர்ட் பீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களோட கஷ்டம், அந்த ஒரு தாட்ஸ், அந்த நெகட்டிவிட்டி போயிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவிட்டி வைப் கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு ஹாபியை வந்து வளர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான். நம்ம வேற ஏதாவது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஹாபியை நம்ம வந்து ரெகுலராக கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ நம்ம லைஃபும் பிஸியாக இருக்கும். ஒர்க் லைஃப்பை தாண்டி இந்த மாதிரி ஒரு இதுலையும் நம்ம போகணும்.